பேசவா? அருமையான தக்காளி சாதம் பண்ணுவது எப்படி அப்படின்னு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். இங்கே வாங்க. முதல்ல வெங்காயம் கட் பண்ணி வச்சுக்கணும், அப்புறம் இஞ்சி கட் பண்ணி வச்சுக்கணும், அப்புறம் பூண்டு கொஞ்சம், மிளகாய் கொஞ்சம் கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணி வச்சுட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி இலை, தக்காளி எல்லாம் அழகா இதெல்லாம் காமிங்க கட் பண்ணி வச்சுக்கணும். கட் பண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு கடாய் தூக்கி வச்சுட்டு அதில் எண்ணெய் ஊற்றிக்கணும். தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு என்ன பண்ண போகிறோம்? கடுகு உளுந்தம் பருப்பு போட போகிறோம். கடுகு உளுந்தம் பருப்பு போட்டாச்சு. அது நல்லா பொரிஞ்சு வருது. அது கூடவே கொஞ்சம் வெந்தயம் போட்டால் இன்னும் அருமையாக இருக்கும். 2 சீரகம் போட்டுட்டோம். அப்புறம் என்ன பண்ணணும்? நம்ம கட் பண்ணி வச்சுருக்க இஞ்சி, கட் பண்ணி வச்சுருக்க பூண்டு, கட் பண்ணி வச்சுருக்க மிளகாய், கொஞ்சம் சடபுடான்னு வெடிக்கும். பயப்படக்கூடாது. பயப்படாமல் தில்லா நிற்கணும். போட்டோமா? கரண்டி வச்சு நல்லா பண்ணி விட்டுட்டு அடுத்து நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயத்தை உள்ள போட்டோம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கணும். கருவேப்பிலை போட்டுட்டோம். கருவேப்பிலை போட்டாச்சு. இது எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கணும். வெங்காயம் இப்போ நல்லா வதங்கி வந்துடுச்சு. அப்போ என்ன பண்ணணும்? தக்காளியை போடணும். கட் பண்ணி வச்சுருக்கேன் தக்காளி. இந்த தக்காளி சீக்கிரம் மசியணும்னா என்ன பண்ணணும்? மஞ்சத்தூள் ஆட் பண்ணணும். மஞ்சத்தூள் ஆட் பண்ணிட்டு அப்புறம் என்ன பண்ணணும்? தேவையான அளவு கல் உப்பு, தேவையான அளவு கல் உப்பு போடுவோம். மஞ்சத்தூளும் கல் உப்பும் சேர்ந்து தக்காளியை 5 நிமிஷத்தில் மசிச்சு விட்டோம். தக்காளி நல்லா மசிஞ்சிருச்சு. ஓகேவா? அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்கு லைட்டாக தண்ணி ஆட் பண்ணிக்கிட்டோம், இல்லைன்னா அடி பிடிச்சிடும்.
தண்ணி லைட்டாக ஆட் பண்ணிட்டோமா. இப்போ கிரேவி நல்லா வந்திருக்கான். இப்போ என்ன பண்ணணும், மிளகாத்தூள் போடணும். தனி மிளகாத்தூள் போதும். அடுத்து என்ன பண்ணணும், குழம்பு மிளகாத்தூள் போடணும். போதும். இப்போ என்ன பண்ணணும், நல்ல கலர். அடுத்து போகிறதுக்கு பெப்பர் தூள் போடணும். பெருங்காயத்தூள் போட்டாச்சு. பெருங்காயத்தூள், மிளகாத்தூள், குழம்பு தூள் எல்லாம் போட்டாச்சு. இப்போது நல்ல கிரேவி வந்துடுச்சு. ஓகேவா? பாருங்கள், அழகாக இருக்குது பாருங்கள், எவ்வளோ ஜம்முன்னு இருக்குது பாருங்கள். லைட்டாக கொஞ்சம் பெப்பர் தூள் ஆட் பண்ணுறோம். லைட்டாக சீரகத்தூள் ஆட் பண்ணுறோம். ஸ்மெல்லுக்கு. ஓகேவா? இப்போ எவ்வளோ ஜம்முன்னு வந்திருக்கு பாருங்கள். அடுத்து என்ன பண்ண போகிறோம், அரிசி போட போகிறோம். போடுதோம். அரிசி எத்தனை கிளாஸு, நாங்கள் 6 பேருன்றதுனால 4 கிளாஸ் அரிசி போட்டிருக்கோம், தேவையான அளவு. இந்த பட்டை, லவங்கம், சோம்பு இதெல்லாம் நான் போடலை. அதெல்லாம் எங்களுக்கு பிடிக்காது. ஆகையினால அந்த ஸ்மெல்லு வேண்டாம் அப்படின்ட்டு கட் பண்ணிட்டேன். இப்போது 4 கிளாஸு அரிசிக்கு 8 கிளாஸ் தண்ணி. 2 3 4 5 6 7 இப்போ 8 கிளாஸ் தண்ணி ஊற்றியாச்சு. நல்லா ஸ்டவ்வை கூட்டி வச்சுட்டு உப்பு உரப்பு இப்போ நல்லா பார்த்துடணும் ஒரு வாட்டி. சூப்பர். இப்போ உப்பு உரப்பு ஏதாவது தேவைன்னா போட்டுக்கலாம். இப்போ நமக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கு, அதனால எதுவும் தேவையில்லை. என்ன பண்ணணும், லைட்டாக உப்பு மட்டும் ஆட் பண்ணியாச்சு. இந்த மல்லி இலை இருக்குது பாருங்கள், இப்படி பிச்சு போட்டுருவோம். சும்மா தலைன்னுட்டு அழகாக இருக்கும். அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும், நெய் ஊற்றணுமா?
இது இல்லையா? இப்போது நெய் கொஞ்சம் ஆட் பண்ணுவேன். இது எதுக்கு அப்படின்னா, சோறு வந்து ஒன்றோட ஒன்று ஒட்டாது. அதுக்கு இந்த நெய். அரிசி தனித்தனியாக இருக்கும், பிரியாணி மாதிரி. அவ்வளவுதான். 5 நிமிஷம் 3 விசில் விட்டு இறக்கியாச்சு அப்படின்னா தக்காளி சாதம் ரெடி. மூணு விசில் வரையில் வெயிட் பண்ணுவோம். அடுத்து தக்காளி சாதம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். 3 நிமிஷம் கழிச்சு தக்காளி சாதம் சூப்பராக ரெடி ஆகும். அருமையாக சாப்பிடலாம். இல்லையா? இப்போ நம்ம தக்காளி சாதம் ரெடி. எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்க. நம்ம தக்காளி சாதம் நல்ல பொலன்னுட்டு ஒரு சாதம் இன்னொரு சாதத்தோட ஒட்டாத அளவுக்கு நம்ம நெய் போட்டதுனால நல்ல பளபளன்னு இருக்கா. பொலன்னு இருக்கும். சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாருங்க. இப்போ அப்படி சுட சுட இந்த தக்காளி சாதத்தை சாப்பிட்டோம்னு வைங்க, அருமையாக இருக்கு போங்க. இது மாதிரி ஒரு தக்காளி சாதம் நீங்கள் எப்போ வாழ்க்கையில் சாப்பிட முடியாது, இப்போ செஞ்சு சாப்பிடுங்க இது மாதிரி. தேங்க்யூ, பபாய். இன்னொரு வீடியோவில் பார்ப்போம்.